வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். இந்தியா கூட்டணி முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறவில்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். பராமரிப்பு பணிகள். சென்னையில் மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல். கமலா ஹாரிஸுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா ஆதரவு. முதலாவது T20 போட்டி. இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. 9வது நிதி ஆயோக் கூட்டம் தலைநகர் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச கவர்னர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தை எதிர்க்கட்சி தலைவரும் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் புறக்கணித்துள்ளனர். அதன்படி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக கூறி கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், இமாச்சல பிரதேச முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. மொத்தம் 32 விளையாட்டுகளில் 329 பந்தயங்கள் நடக்கின்றன. இந்நிலையில் 2ஆம் நாளான இன்று மொத்தம் 14 தங்க பதக்கங்களுக்கு போட்டிகள் நடக்கின்றன. பாரிஸ் ஒலிம்பிக்கின் முதல் சாம்பியனை நிர்ணயிக்கும் போட்டியாக துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவு அமைந்துள்ளது. இதன் தகுதி சுற்று இந்திய நேரப்படி பகல் 12:30 மணிக்கும், இறுதிப் போட்டி மாலை 4:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இதில் இந்திய தரப்பில் ரமிதா, அர்ஜுன் பாபுதா, இளவேனில் சந்தீப் சிங் ஆகிய ஜோடிகள் களம் இறங்குகிறது. இதற்கிடையே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஒவ்வொரு இந்திய வீரரும் நம் நாட்டின் பெருமை என்றும், ஒலிம்பிக் போட்டிகளில் தங்களின் அசாத்திய திறனை வெளிப்படுத்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் 2024-25 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும், நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு முற்போக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், தமிழக அரசின் திட்டங்களுக்கு மத்திய பாஜக அரசு இடையூறை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் இன்றும் நாளையும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இரவு நேர மின்சார ரயில்கள் நேற்று வரை ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையே இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் மின்சார ரயில் சேவைகள் காலை மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு மாற்றாக ஏற்கனவே அறிவித்திருந்தது போலவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும், இந்த சிறப்பு ரயில்கள் 20 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பகல் நேர மின்சார ரயில் சேவை வழக்கமான கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்றும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மின்சார ரயில் சேவைகள் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏற்கனவே அறிவித்தது போல பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டை எதிர்த்து திமுக நடத்த உள்ள போராட்டம் மக்களை ஏமாற்றும் போராட்டம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கார்கில் வெற்றி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் கரு நாகராஜன், பாஜக முன்னாள் ராணுவ பிரிவு மாநில தலைவர் NS ராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கரு நாகராஜன், பட்ஜெட்டை எதிர்த்து திமுக நடத்தவுள்ள போராட்டம் மக்களை ஏமாற்றும் போராட்டம் எனவும், நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏற்கனவே 2 ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவங்களுக்கு பொழுது போலங்க, ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. 48 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதுன்னு தான் ஒரு முதலமைச்சரும் இங்கே இருக்கிற நிதியமைச்சரும் கணக்கு போட்டு பார்க்கணும். தமிழ்நாடு பேர் வரலன்னா ஏறத்தாழ 18 மாநிலங்களோட பேர் வரல.
18 மாநிலங்களும் புறக்கணிக்கிறதா ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பருத்தி மக்களை ஏமாத்துறதுக்கு மோசடி பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன வேடிக்கை? ஒரு ஆளுகிற அரசாங்கமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களாம். கேட்டால் பட்ஜெட்டில் உனக்கு என்ன இல்லை? முதலமைச்சர்களும் ஒன்றா உட்காந்து பேசுகிற இடம். அங்கே அரசியலுக்கு வேலை இல்லை. எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் உட்காரணும், நிதித்துறை அதிகாரிகளும் உட்காரணும். அடுத்த இந்த ஓராண்டுக்கு உங்கள் மாநிலத்துக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன வேணும், என்னென்ன திட்டம் கொண்டு வர போறீங்கலாம் பேசக்கூடிய இடத்தை புறக்கணிக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? இது மக்களை ஏமாத்துற போராட்டம். வருகின்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் இப்போது சிறையில் இருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வருத்தம் தான் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறுதானிய உணவகத்தை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, எளிய மக்கள் காலதாமதமாகாமல் வீடு கட்டுவதற்கான உடனடி அப்ரூவல் கிடைப்பதற்கான திட்டத்தை முதல்வர் துவங்கியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில், அவங்க இந்த அனுமதி வாங்கிறதுக்கு பல நேரம் அதிகாரிகளை போய் சந்திக்க வேண்டியிருக்கும், அலுவலகங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அதிகாரிகளுக்கு நிறைய அதில் பணி சுமைகள் இருந்த காரணத்தால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆன்லைனில் போட்டதுனாக்கா அப்படியே கிடச்சிரும். ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் கரெக்டாக போடணும். அப்போ தான் ஆன்லைன் அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் ஏதாச்சும் தவறானதை கொடுத்ததுனாக்க அது மற்றவர்களை பாதிக்கும். வேறொருடைய நிலமாக இருந்து அது ஒரு போலியான பத்திரத்தை கொடுத்து விட்டால் இன்னொருவர் அதனால் பாதிக்கப்படுவார். எனவே அப்படி இருந்தால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் என்ஜினியர்ஸை என்ன நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் என்றால், இந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்கள் மிக சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே அந்த பிளான் நீங்கள் போட்டு கொடுக்கும்போது விதிமுறைகள் படி நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க, அதே விதிமுறைகள் படி கட்டுவதற்கான அவர்களை வழிநடத்த வேண்டும். அதிலே மாற்றம் வரக்கூடாது. 4 ஆண்டுகளாக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளாவது அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்தாரா என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பினார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் ஜெகநாதன் தெருவில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சியின் கண்ணோக்கு மையத்தையும் அதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் டயாலிசிஸ் மையம் உள்பட பல்வேறு இடத்தினை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, தமிழ்நாடு முதல்வரின் வழிகாட்டுதலின்படி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மீது அக்கறை கொண்டு பல்வேறு பணிகள் மேற்கொண்டு வருகிறோம் என்றும், சென்னை மாநகர மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் விதத்தில் முதல்வர் எப்போதும் செயல்படுகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசுகையில், நாங்கள் ஆய்வு செய்த படம், அதேபோல் அம்மா உணவகத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு பொதுமக்கள் பயனடைகிறார்கள், எவ்வளவு ஒரு நாளைக்கு விற்பனை ஆகிறது என்று நேரடியாக சென்று ஆய்வு செய்த படம். அதேபோல் தரத்தை நாங்கள் இருவரும் சாப்பிட்டு பார்த்து தரத்தை பரிசோதித்த படம். அதோடு மட்டுமல்லாமல் அம்மா உணவகத்திலே கொரோனா பேரிடர் காலத்தில் நாங்கள் நேரடியாக நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் நேரடியாக சென்று ஆய்வு செய்த படம். இது மாத்திரமல்ல, 2019ஆம் ஆண்டே அம்மா உணவகத்திற்கு ஆட்சி பொறுப்பிலே நாங்கள் இல்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி, நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி என்ற காரணத்தால் அந்த உணவகங்களுக்கு அப்பொழுதே ஆய்வுக்கு சென்றிருக்கின்றோம். திட்டக்குடி அருகே உள்ள கணபதிகுறிச்சி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கணபதிகுறிச்சி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் துவக்கி வைத்தார். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கணபதிகுறிச்சி, அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் நெல்மணிகளை இங்கு விற்பனைக்கு கொண்டு வந்து பயன்பெறுவார்கள். இந்த துவக்க விழாவில் ஒழுங்குமுறை விற்பனை கூட மாவட்ட மேலாளர் குமார், நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் செம்பையன், நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி மற்றும் திமுக கழக முன்னோடிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மலேசியாவில் உயிருக்கு பாதுகாப்பின்றி சிக்கி தவிக்கும் கணவரை மீட்டு தரக்கோரி மத்திய மாநில அரசுக்கு மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சி பகுதியில் சதீஷ்குமார், மாலதி என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்த நிலையில் குடும்ப வறுமையின் காரணமாக கடந்த 1 வருடத்திற்கு முன்பு மாலதி தனது கணவரை மலேசியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அங்கு மலேசியாவில் கூலி வேலை செய்து வந்த ராஜசேகருக்கு கடந்த 6 மாதங்களாகியும் சரிவர ஊதியம் வழங்காததாக கூறப்படுகிறது. இதனால் தான் வேலை செய்து வந்த நிறுவனத்திடம் சதீஷ்குமார் கேட்டபோது தன்னை அடித்து துன்புறுத்தியதாக தனது குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் வீடியோ பதிவு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இது சம்பந்தமாக சதீஷ்குமார் மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது.
இதனால் உயிருக்கு பாதுகாப்பின்றி மலேசியாவில் சிக்கி தவிக்கும் கணவரை வீடு தரக்கோரி மத்திய மாநில அரசுக்கு கண்ணீர் மல்க மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். படப்பை அருகே 12 வயதுடைய மகன் இறந்த நினைவால் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் ரிச்சர்ட் மீனாட்சி தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் 12 வயது டோனி என்ற மகனும் இருந்தார். இந்த நிலையில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த டோனி சரியாக படிக்கவில்லை என அவர்கள் பெற்றோர்கள் கண்டித்துள்ளனர். அதனால் மனம் உடைந்த டோனி பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்டு தனக்குத்தானே தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார். இதில் மிகுந்த வேதனைக்குள்ளான மீனாட்சி மகனின் 30வது நாளில் மகனுக்கு பிடித்த அனைத்து உணவுப் பொருட்களையும் வைத்து படைத்துவிட்டு மகன் இறந்த அதே நேரத்தில் வீட்டில் இருந்த மின்விசிறியில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் தகவலறிந்து வந்த மணிமங்கலம் காவல்துறையினர் மீனாட்சியின் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் மகன் இறந்த உடனே அவர்களுக்கு கவுன்சிலிங் அளித்திருந்தால் இது போன்ற சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஓமலூர் அருகே தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி கணவர் மற்றும் 3 பெண் குழந்தைகளுடன் இளம்பெண் விவசாயி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள கே மேரூர் கிராமத்தில் பழனிசாமி சுமதி என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பக்கத்து தெருவை சேர்ந்த 3 வாலிபர்கள் சுமதிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் இதை தட்டி கேட்கும் கணவரை அடித்து கொலை மிரட்டல் கொடுப்பதாகவும் பெண் விவசாயி தீவட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் மீது காவல்துறையினர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் அந்த வாலிபர்கள் சுமதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். இதனால் கணவர் மற்றும் 3 குழந்தைகளுடன் இந்த இளம்பெண் விவசாயி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து பாலியல் தொல்லை கொடுத்த 3 வாலிபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து பெண் விவசாயிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி அளித்துள்ளனர். வாணியம்பாடியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவர் ஐயாவின் 86வது பிறந்த நாளை முன்னிட்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் மருத்துவர் ராமதாசின் 86வது பிறந்த நாளை ஒட்டி வாணியம்பாடி நகர செயலாளர் அன்பரசு தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவசமாக 500க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் குமரவேல், மாவட்ட செயலாளர் வேல்முருகன், மாவட்ட பொருளாளர் லூயிஸ் மேரி, வண்டியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 90 தொழுநோயாளிகளுக்கு ஊன்று கால்கள் மற்றும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட காலணிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தொழுநோய் ஒழிப்பு திட்ட இயக்குநர் பிரீதா தலைமை வகித்தார். மேலும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் மாறன் பாபு தொழுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ அலுவலர் பிரியதர்ஷினி, மாவட்ட நல கல்வியாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உலக நீரில் மூழ்குதலை தடுக்கும் தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புனித மரியன்னை ஆண்கள் பள்ளியில் உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாளை ஒட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தன்னார்வ அமைப்புகளான பிரபஞ்சம் அன்பு நிறுவனம், சமம் நிறுவனம் மற்றும் கிறிஸ்துவ வாழ்வுரிமை இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்தியது. இதில் ஆறு, குளம், ஏரி மற்றும் கடலில் மாணவர்கள் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் ஆழமான பகுதிகளுக்கு நீச்சல் தெரியாத மாணவர்கள் செல்லக்கூடாது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் ஆண்டுதோறும் அதிக அளவில் உயிர் பலியாவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வளாகத்தில் உள்ள கருணை இல்ல மாணவர்கள் சுமார் 250 பேருக்கு மேலாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இறப்பை தடுப்பது குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு எச்சரிக்கையை அவர்களுக்கு கொடுத்தால் எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கைக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு இறப்பது என்பது நீரில் மூழ்கி இறக்கிறார் என்று சொன்னால் வயது 5 to 14 வயது உள்ள இளைஞர்கள் தான் சாகிறார்கள். சமீபத்தில் நல்ல படித்தவர்கள் கூட இந்த நீரில் மூழ்கி சாகிறார்கள். ஏனென்று சொன்னால் அது ஒரு அறியாமையான ஒரு காரியமாக என்று பார்க்க முடியாது. ஏனென்றால் கன்னியாகுமரியில் கூட ஹவுஸ் சர்ஜன்ஸ், அதாவது மருத்துவர்கள் 5 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் படித்தவர்கள். ஆனாலும் இந்த நீரில் மூழ்குதலை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இறப்பை தழுவியிருக்கிறார்கள். ஆக இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலும் நம்முடைய
இந்திய நாட்டிலும் நடக்கக்கூடாது என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த இயக்கமானது செயல்படுகின்றது. அதற்குரிய விழிப்புணர்வை இந்த பையன்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். குரோம்பேட்டையில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டையில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சைதை அரங்கம் குணசேகரன், சைதை அன்புதாசன், அதிமுக மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டாக்டர் மோசஸ் ஜோஸ்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை அளித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூறினர். இதில் 300க்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து வரும் 8ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பணி நேரத்தில் குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் ஊரின் அருகாமையில் பணியாற்றுதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இதை கண்டித்து வரும் 8ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் சார்பாக தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே சட்டவிரோதமான 12 மணி நேர வேலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீர், டாய்லெட்டு, அருகாமையில் வேலை பார்க்குற வசதி இது எதையுமே ஏற்படுத்தி கொடுக்காம இந்த சேவை திட்டத்தை BBBயில் நிர்வகிச்சிட்டு இருக்கக்கூடிய GVKEMRI என்ற தனியார் நிறுவனம் தொடர்ந்து தொழிலாளர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, ஒர்க்லோடு கூட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. வார விடுமுறை கூட கொடுக்க மறுக்கிறாங்க, தொழிலாளர்களுக்கு விடுமுறை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி வார விடுமுறை கொடுக்குற நாட்களில் ஆம்புலன்ஸை இயக்காமல் நிறுத்துகிறாங்க. ஆம்புலன்ஸுகளை இயக்காமல் நிறுத்துறதுனால பக்கத்து வண்டிக்கு ஒர்க்லோடு கூடுது. இதனால் பொதுமக்களும் உயிரிழப்புக்கு ஆளாக நேரிடுது. உரிய நேரத்தில் போக முடியலன்னு தொழிலாளர்களை பொதுமக்களை அடிக்க நேரிடுது. இந்த மாதிரி தொழிலாளர்களும் பொதுமக்களும் சேர்ந்தே பாதிப்புக்கு உள்ளாக நேரிடுகிறது. நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிற அறைகூவலை முன்னிறுத்தி 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இந்த கூட்டத்தின் மூலமாக அறிவிக்கிறோம். திருநெல்வேலியில் வச்சு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களும் ஒருங்கிணைத்து திருநெல்வேலியில் வருகின்ற 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்குது. ராஜேந்திரன், மாநில பொதுச் செயலாளர், 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம். தென்காசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் குருசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறவும், ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும், மோடி அரசு கொண்டு வந்த உதய் மின் திட்டத்தை எதிர்த்து முறையீடு செய்யவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தென்காசியில் உள்ள சுற்றுலா தலங்களில் மது பிரியர்கள் அராஜகம் செய்வது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான பழைய குற்றாலம், புலியருவி, பேரருவி மற்றும் ஐந்தருவி ஆகிய அருவிகளுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவி கரைக்கு செல்லும் வழிகளில் மது அருந்திவிட்டு நடனம் ஆடுவதாகவும் சத்தமிட்டு கூச்சல் போடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மெயின் அருவியில் இரவு நேரங்களில் போதிய காவலர்கள் இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் இருசக்கர வாகனத்தை ஓட்டியபடி ரீல் செய்த காதல் ஜோடிக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவனாசி அடுத்த பழங்கரை பெரியபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ராமர். இவர் தனது காதலியிடம் இருசக்கர வாகனத்தை கொடுத்து அவரை வாகனத்தை இயக்க செய்துவிட்டு ராமர் பெட்ரோல் டேங்கில் ஏறி அமர்ந்தபடி ரீல் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட காவல்துறைக்கு புகார் தெரிவித்தனர். இதையடுத்து அவினாசி போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியது, போக்குவரத்து விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 13,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மருதமலையில் கோவிலில் 3 மணி நேரம் முகாமிட்ட ஒற்றை காட்டு யானையால் பக்தர்கள் பரிதவித்தனர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மருதமலை கோவிலுக்கு பக்தர்கள் நடந்து செல்லும் படிக்கட்டு பாதையில் ஒற்றை யானை வழியை மறித்து நின்றது.
இதனால் படிக்கட்டு பாதையில் செல்லும் பக்தர்கள் கீழே இருந்து மேலே செல்ல முடியாமலும், சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும் பக்தர்கள் கீழே செல்ல முடியாமலும் சுமார் 3 மணி நேரம் அவதிக்குள்ளானார்கள். பின்னர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேர முயற்சிக்கு பின் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டனர். ராயன் திரைப்படம் வெளியான நிலையில் கோவையில் தனுஷின் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கோவையில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் வெளியானதை அடுத்து அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் பெரும் வரவேற்பை பெற்றது. இதனால் இப்படத்திற்கு எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்தது. தமிழகத்தின் பெரும்பாலான திரையரங்குகளில் வெளியான இப்படத்தை தனுஷ் ரசிகர்கள் பலரும் கொண்டாடி வருகின்றனர். இதில் கோவை மாவட்ட தலைமை ரசிகர் மன்றத்தினர் ஆள் உயர பூ மாலையை எடுத்து வந்து பட்டாசு வெடித்து மேள தாளங்களுடன் ஆட்டமாடி திரையரங்கு முன் குவிந்தனர். மேலும் இத்திரைப்படத்தை வெற்றி படமாக்குவோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வாணியம்பாடியில் அமைந்துள்ள தேசத்து மாரியம்மன் கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தேசத்து மாரியம்மன் கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆலய திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாயக் மருளாளர் சரோஜினி அம்மாள் தலைமை தாங்கினார். விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் விசேஷ பூஜைகளும் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பூகரகம் செண்டமேளத்துடன் திருவீதி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் அம்மனுக்கு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை அருகே சுடலைமாட சுவாமி திருக்கோவில் ஆடி பெருங்கொடை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன் விளை அடுத்த சுடலைமாட சுவாமி திருக்கோவில் ஆடி பெருங்கொடை விழா நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற விழாவின் முதல் நாளில் சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மேலும் பெண்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்தனர். மறுநாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் அனைவரும் தீபலட்சுமிக்கு கற்பூர தீபம் ஏற்றி ஆரத்து வழிபாடு செய்தனர். திருவிளக்கு பூஜையினை மகாதேவன் குளம் முப்புடாதி நடத்தினார். இந்த திருவிளக்கு பூஜைக்கான நிதியூத்து 4 கால் மண்டபம் சுடலை மாடசுவாமி திருக்கோவில் நிர்வாகம் கமிட்டி மற்றும் கோடை விழா கமிட்டியினர் ஏற்பாடு செய்திருந்தனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். இந்தியா கூட்டணி முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பராமரிப்பு பணிகள். சென்னையில் மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல். கமலா ஹாரிஸுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா ஆதரவு. முதலாவது T20 போட்டி. இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.